இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் அவதூறு வழக்கில் இருந்து சபாநாயகர் அப்பாவு விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக மேல்முறையீடு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் பாபு முருகவேல் மேல்முறையீடு செய்திருக்கிறார். தற்போது நம்மோடு இணைப்பில் வழக்கறிஞர் பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் நீங்க மேல்முறையீடு செய்திருக்கிறீங்க, சொல்லுங்க சார் அதை பத்தி. சார் இணைப்பில் தான் இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் சார். அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு தனியார் நிகழ்ச்சியில ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நற்பெயருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக ஒரு கருத்தை அங்கே பதிவிடுகிறார். அது அனைத்து செய்தி ஊடகங்களிலும் செய்தியாக வெளியாகிறது. இது ஒரு அப்பட்டமான அவதூறு வழக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் என்கிற முறையிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில இணை செயலாளர் என்கிற அந்த தகுதியின் அடிப்படையிலையும் அவர் மீது ஏன் அவதூறு வழக்கு தொடுக்கக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பியிருந்தேன். அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை அவர் பெற்றிருந்தார். அதற்கு எந்த விதமான மறுப்போ எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் நான் அதன் மீது வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு அப்பாவு அவர்கள் அது ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்குண்டான முகாந்திரம் எனக்கு இல்லை என்பதன் அடிப்படையிலேயும் இந்த வழக்கில் நானோ அல்லது பிரதிவாதியோ எந்த விதமான கருத்தையும் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து திரு அப்பா அவர்களை விடுவித்திருந்தது. இதை எதிர்த்து நான் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். அதிலே பல விடயங்களை சென்னை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ள தவறி இருக்கிறது. குறிப்பாக விவாதத்தின் போது வாதி பிரதிவாதிகள் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இது சட்டத்திற்கு புறம்பானது. அதை காட்டிலும் பல உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. ஒரு இயக்கத்திற்கு எதிராக அந்த இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட வழக்கு தாக்கல் செய்வதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது, சட்டத்தினுடைய அதற்கு முறை இருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நான் அது உச்சநீதிமன்றத்தை வழக்கை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். அந்த வழக்கு கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்திலே பட்டியலிடப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அது விரைவிலே விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வருகிற போது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை உச்சநீதிமன்றமோ அல்லது நாமோ எடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நன்றி சார், இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்